Welcome to Thanjavur Maths. In this video, we will see adding unlike fractions. எப்படி unlike fractions add பண்றதுன்னு பார்க்க போறோம். நமக்கு ஆல்ரெடி like fractions add பண்றது தெரியும். Like fractionனா என்னன்னு சொன்னா denominator சேமா இருக்கணும். அதுதான் like fraction. இத நம்ம ஈஸியா ஆட் பண்ணிடலாம். நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு denominator அப்படியே போட்டுறலாம். அதாவது 2 + 6 divided by 5. அதாவது 8/5. இதுதான் வந்து நம்ம like fractions ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து unlike fractions 2/8 5/12. ஏன்னா டினாமினேட்டர் வேறு நம்பராக இருக்கிறது தான் நம்ம அன்லைக் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இந்த 8க்கும் 12க்கும் டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை நம்ம வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸாக மாற்றணும். தேர்ட் ஸ்டெப்பில் தான் அதை வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இந்த 3 ஸ்டெப் மூலியமாக தான் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா இந்த டினாமினேட்டர்ஸ் 8 and 12க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 8க்கும் 12க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 8க்கும் 12க்கும் நம்ம லோயஸ்ட் காமன் ஃபேக்டர் 2 தான் எடுத்துக்கலாம். ஸோ 2 அதுவும் ப்ரைம் ஃபேக்டராகவும் எடுக்கணும் எல்சிஎம்மில். எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்க்குள்ள வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது 2 தான் வந்து நமக்கு ப்ரைம் ஃபேக்டர். 4 2s are 12, 6 2s are 12. சாரி 4 2s are 8, 6 2s are 12 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 4க்கும் 6க்கும் அகைன் நம்ம 2வை எழுதிக்கலாம். இப்போ 2 2s are 4, 3 2s are 6. இப்போது 2 and 3 இது முடிஞ்சிருச்சு இந்த எல்சிஎம். இப்போ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னால் 2 × 2 × 2 × 3. 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. 8க்கும் 12க்கும் எல்சிஎம் என்னென்னு பார்த்தோம்னா 24 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவர். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை நம்ம வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸாக மாற்றணும். இப்போ லைக் ஃப்ராக்ஷன்ஸாக எப்படி மாற்றலாம்? டினாமினேட்டர் வந்து சேம் நம்பராக கொண்டு வரணும். அப்போ டினாமினேட்டர் வந்து எந்த நம்பரை கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த நம்பருக்கு நம்ம வந்து டினாமினேட்டரை கொண்டு வரணும். அதாவது இந்த 8ஐயும் 24ஆக மாற்றணும், இந்த 12ஐயும் நம்ம வந்து 24ஆக மாற்றணும். அப்போ 2/8. இப்போ 8ஐ வந்து நம்ம 24ஆக மாற்றணும்னு சொன்னாக்கா எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு ஒரு கண்டிஷன் என்ன இருக்குன்னு சொன்னால் நீங்கள் டினாமினேட்டரை எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் நம்ம வந்து நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து மேக்ஸில் உள்ள ஒரு ரூல்ஸு. அப்போ இந்த 8ஐ வந்து நம்ம 24ஆக மாற்றுறதுக்காக 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதனால் நியூமரேட்டரையும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 2 3s are 6, 8 3s are 24. அப்போ 2/8 இதோட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் வந்து 6/24ன்னு கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்து உள்ள நம்பர் வந்து நமக்கு 5/12. ஸோ இதையும் நம்ம வந்து என்னென்னா கீழே உள்ள டினாமினேட்டர் வந்து 24ன்னு மாற்றணும். இப்போ 24ன்னு மாற்றணும்னா 12 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கீழே மல்டிப்ளை பண்ணோன்னா மேலேயும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அதனால 5ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 5 2s are 10, 12 2s are 24. இப்போ நமக்கு 10/24 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஸோ 5/12ஓட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் வந்து 10/24. இப்போ நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப்பு கொண்டு வரோம். தேர்ட் ஸ்டெப்பில் என்னென்னு சொன்னால் கொடுத்துருக்க கொஷின் வந்து நமக்கு 2/8 + 5/12 இதான் கொடுத்துருந்தாங்க. 2/8ஓட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் 6/24 கண்டுபிடிச்சிட்டோம். 5/12ஓட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் 10/24 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டினாமினேட்டர் வந்து 24 இருக்குது, இங்கேயும் 24. அப்போ இது ரெண்டும் என்ன ஃப்ராக்ஷன்ஸாக வந்துருச்சுன்னு சொன்னாக்கா லைக் ஃப்ராக்ஷன்ஸாக வந்துருச்சு. இப்போ லைக் ஃப்ராக்ஷன்ஸாக வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நியூமரேட்டரை ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் அப்படியே போடுற வேண்டியதுதான். அப்போ நியூமரேட்டருக்கு வந்து 6 + 10 டிவைடட் பை 24. அப்போ 6 + 10 16 டிவைடட் பை 24. இப்போ 16/24 சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணாக்க 8ஐ வச்சுட்டு பண்ணுறோம். அப்போ 8 2s are 16 அண்டு 3 8s are 24 அப்படின்னு வருது. அப்போ 2/3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வருது. அப்போ 2/8 5/12 இந்த ரெண்டு அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 2/3ன்னு கிடைக்குது. இதுக்கு நமக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாக்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.